அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பிறை டிவி நேயர்களே, நமது வாராந்த மனாபிர் இஸ்லாம் நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திப்பது பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அல் மஸ்ஜித் ஹராம் மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பா, அந்த ஹுத்பா ஷேக் அப்துல் ரஹ்மான் சுதேஸ் ஹஃபிதுல்லாஹ் நிறுத்தியிருந்தார்கள். அந்த ஹுத்பாவுடைய தலைப்பு ஹஜ். அது வணக்க வழிபாடுகளின் இஸ்லாமிய அடிப்படை தூண், கடமை என்ற அமைப்பிலும், அதே நேரம் உள்ளத்திலே ஊற்றெடுக்க வேண்டிய சில பாடங்களும் படிப்பினைகளும் என்ற தலைப்பிலே ஹம்து சலவாத் தக்குவாவுடைய விஷயத்துக்கு பின்னால் பொதுவாக தக்குவா இருக்கிறது. உண்மையிலே அல்லாவை உண்மையிலே பயந்து நடப்பது என்பது மிகப்பெரிய ஒரு சேமிப்பு, ஒரு கட்டுச்சாதனம். நீங்கள் கட்டுச்சாதனங்களை ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக கட்டுச்சாதனங்களை சிறந்தது தக்குவா, இறை அச்சம். பக்கரா 199 முஸ்லீம்களே, ஹஜ்ஜுடைய பரக்கத்தான நாட்கள், காலங்கள், இரவுகள் எல்லாம் வந்திருக்கின்றன. அதே நேரம் பொதுவாக அல்லாஹ் பக்கம் நேசம் கொள்ளக்கூடியவுடைய ஆர்வம், அந்த ஆர்வத்துடைய அந்த உத்வேகம் மிகவும் முன்னேற்றமடைந்து பாக்கியம் பெற்றவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் இந்த கண்ணியமான இடத்துல வந்து அந்த ஹஜ்ஜுடைய பருவ காலத்தின் நறுமணங்களை நுகர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த கட்டத்திலே பைத்துல்லாஹில் ஹராம், காபத்துல்லா உண்மையிலே ஒரு மலர்ச்சியோடு செழிப்பாக தென்படுகின்ற ஒரு காலம். அல்லாஹ்வுடைய இந்த பருவகால ஹஜ்ஜுடைய கால விருந்தாளிகளை கொண்டு அது செழிப்படைந்து பிரகாசிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலம் அல்லாஹ் மக்களுக்கிட்ட கட்டளை, நிரந்தரமான ஒரு கட்டளை தான். இஸ்லாத்துடைய 50 கடமைகள் 5வது, மக்களுக்கு மத்தியில் நீங்கள் ஹஜ்ஜுடைய பிரகடனம் செய்யுங்கள், ஹஜ்ஜுடைய அழைப்பை முன்வையுங்கள். மக்கள் கால்நடையாக, வாகனங்களிலே, மிருகங்களிலே, ஒவ்வொரு திக்கு திணைகளிலிருந்தும் வருவார்கள். அவர்களுக்கான பிரயோசனங்களை, பயன்களை, லாபங்களை, அந்த லாபங்கள், பிரயோசனங்கள், நன்மைகள் கிடைக்கின்ற இடங்களிலே அவர்கள் சமூகம் அளிப்பதற்காக வேண்டி, அதை பார்ப்பதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய பெயரை துதித்து அல்லாஹ்வை துதிப்பதற்காக வேண்டி, அல்லாஹ்வை தியானம் செய்வதற்காக வேண்டி குறிப்பிட்ட சில நாட்களிலே ஹஜ் 27-28 வசனங்களை ஓதிவிட்டு ஈமானிஸ் அவர்களே, இந்த 2 புனித ஸ்தலங்களும் எப்பொழுதுமே தீனுடைய அடிப்படைகளாக இருக்கின்றன, இஸ்லாத்துடைய அடிப்படைகளாக இருக்கின்றன. எப்பொழுதுமே கண்ணிய மகத்துவம் உடைய உறைவிடமாக இருக்கிறது. காலாகாலம் எப்பொழுதுமே அவருடைய கண்ணியம் பேணப்பட்டே வருகின்றன. அதை ரஹ்மான் அளவற்றாளன் தேர்ந்தெடுத்திருக்கிறான். அந்த பகுதிகளில் தான் இந்த குரானை, கண்ணியமான குரானை அல்லாஹ் இறக்கி வைத்தான். அதே நேரம் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கா மதீனாவுடைய ஹரம் ஷரீஃபுடைய எல்லைகளுக்குள்ளே நல்ல பல இபாதத்துகளை செய்து காட்டியிருக்கிறார்கள், செய்ய சொல்லியிருக்கிறார்கள், வழிகாட்டியிருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு ஒரு கவிதையை படித்தார். கவிதையுடைய சாராம்சம், இந்த ஹரத்துடைய புனித ஸ்தலத்துடைய புனித பூமியுடைய அந்த தென்றல் காற்று எல்லா பகுதிகளிலும் வீசிக்கொண்டிருக்கின்றன. என ஒவ்வொரு உள்ளங்களும் ஒளியை நோக்கி, பிரகாசத்தை நோக்கி தாகம் உள்ளதாக இருக்கிறது. மக்கள் ஒவ்வொரு திக்கு திணைகளிலிருந்து வருகிறார்கள், கூட்டம் கூட்டமாக. ஒவ்வொருவர்களும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே, முன்னுதாரணம் உலகத்தை படைத்த அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே அவர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். எனவே உலகத்தில் நிறுவப்பட்ட முதலாவது இபாதத்துக்குரிய தேவஸ்தானம், புனித ஸ்தலம் இந்த காபத்துல்லா. அது ஏகத்துவத்துடைய, ஒற்றுமையுடைய ஒரு அடையாள சின்னம். அதே நேரம் ஈமான், ஒரு விசுவாசம், அது நம்பிக்கை, அமானிதத்துடைய பாதுகாப்புடைய ஒரு அடையாள சின்னமாக இருக்கிறது. பூமியிலே மக்களுக்காக நிறுவப்பட்ட தேவாலயங்களே மக்காவில் இருக்கின்ற பரக்கத்து பொருந்திய அந்த காபத்துல்லா, அதுதான் முதலாவது. அகிலத்தாருக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆல் இம்ரான் 96 வசனம் என்று சொல்லிவிட்டு கவிதை படித்தார்கள். சாராம்சம், நான் இந்த காபத்துல்லாவை பார்த்தேன், மக்காம் இப்ராஹிமை பார்த்தேன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த காலச்சூழலத்தை. அதே போன்று காணிக்கை தொழுகையாக தொழுதேன். அந்த காணிக்கை நிறைவேற்றிவிட்டு சலாமை முன்வைத்து விட்டு காபத்துல்லாவுக்கு முன்னால் என்னுடைய கண்ணீர் வீறிட்டு ஓடுகின்றன. என்னுடைய கண்ணீர்கள் அது நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. எப்பொழுதும் நான் கண்ணீர் வடித்து ஒரு அன்பில் மூழ்கிய ஒரு நேசனாக நான் இந்த வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கேன் என்ற கவிஞருடைய ஆதங்கத்தை முன்வைத்து, கண்ணியமான பரக்கத் பொருந்திய ஹாஜிகளை, நீங்கள் உங்களுக்கு நல்வரவு உண்டாகட்டும், நீங்கள் நல்ல உங்களுக்கு சிறந்த தாராளமான வரவேற்பை நாங்கள் முன்வைக்கிறோம். உங்களுக்கு எல்லா விடயங்களும் இலகுவாக நடைபெறும். அந்த அப்படியான ஒரு இலகுவின் பக்கமும் ஒரு நல்ல சாதுவான தோதுவான நிலைமையின் பக்கம் நீங்கள்
வாருங்கள், உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். உங்களுக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த ஒரு தேர்வு, ஹஜ்ஜுடைய பாக்கியம், அது உங்களுக்கு நன்மராயம் உண்டாகட்டும். எப்பொழுதுமே நீங்கள் இந்த இடத்துடைய கண்ணியத்தையும் மாண்பையும் பொருந்தி நட உங்களை எப்படி உள்ளத்தில் சிந்தனையில் வைத்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த தன்மையை பேணிக் கொள்ளுங்கள். நீங்கள் அல்லாஹ்வுடைய கண்ணியமான வீட்டுடைய அந்த வட்டாரத்தில் இருக்கிறீர்கள். அது பூமியில் சிறந்த ஒரு இடம், அல்லாஹ்வுக்கு ஓப்பான இடம். அல்லாஹ் காபத்துல்லாவை மக்களுக்கு சகல விடயங்களுக்கு பிரதானமானதாக, வழிகாட்டியாக, எல்லா விடயங்களுக்கும் தலைமை தாங்கக்கூடிய என்று அமைக்கிறார் முழு மனித சமுதாயத்துக்கும். அல்-மாயிதா 97வது வசனம் சொன்ன இந்த காபத், இந்த மக்கா புனித பூமி மக்கா இருக்கிறது, அல்லாஹ் வானங்கள் பூமியை படைத்த நாளிலிருந்து அல்லாஹ் புனித பூமியாக்கி இருக்கிறான். அது எப்பொழுதுமே அல்லாஹ் சங்கைப்படுத்திய ஒரு புனித பூமியாக கியாமத் நாள் வரைக்கும் அது வீர்நடை போட்டுக்கொண்டே இருக்கும். புகாரி, முஸ்லிம், அஹ்மது ரிவாயத். எனவே அதை நாங்கள் எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துவது, அது உண்மையிலே இந்த காபத்துல்லா ஹரம் ஷரீஃபை நாங்கள் கண்ணியப்படுத்துவோம், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்தியதை சேரும். யார் அல்லாஹ் மதித்த விடயங்களை கண்ணியப்படுத்துவாரோ அது அவருக்கு சிறந்ததாக இருக்கும். தன்னுடைய இறைச்சங்களை சிறந்த கூலி காரணமாக அமையும். ஹஜ் 30வது வசனம். 32வது வசனம், அதே போன்று யார் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை, கண்ணியமான இடங்களை கண்ணியப்படுத்துவாரோ, மதிப்பாரோ, அது உள்ளங்களிலே தக்குவா இருக்கிறது என்பதற்கான அடையாளம், தக்குவாதாரியுடைய அடையாளம். இஸ்லாமிய சமூகமே இந்த நிம்மதியான, பாதுகாப்பான, நல்ல வசதியான, உறுதியான ஒரு நிலையான சிறப்போக்கை அல்லாஹ் ஏற்பாடு செய்திருந்திருப்பது பொதுவாக அது எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளோடும் எச்சரிக்கையோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. யாராவது புனித பூமியுடைய, புனித ஸ்தலத்துடைய கண்ணியத்தை அவர் அபகீர்த்தியாக நடக்கும் பொழுதோ, அகௌரவப்படுத்தும் பொழுதோ அவருக்கு எச்சரிக்கையும் இருக்கிறது. யார் இந்த மக்கா உடைய அந்த புனித பூமிகளிலே தீய நோக்கோடு, தீய பாவங்கள், குற்றங்கள் செய்ய அநியாயம் இழைக்க முயற்சிப்பாரோ, எத்தனிப்பாரோ, நாங்கள் அவருக்கு கடுமையான வேதனையை அனுபவிக்க வைப்போம். ஹஜ் 25 வசனத்தை ஓதிவிட்டு நாங்கள் எப்பொழுதுமே அல்லாஹ் நெருக்கத்தை உண்மையுடைய இடங்களை நாங்கள் மதிக்க வேண்டும். நாங்கள் எப்பொழுதுமே புனித ஸ்தலங்களை நேசிக்கின்ற பொழுது நாங்கள் ஒரு பொழுதும் பழிப்புக்கு ஆளாக மாட்டோம். எனவே இது ஞாபகார்த்த இடங்கள், பல வரலாறுகளுடைய ஞாபகார்த்த இடங்களுடைய ஒளி பரவி கொண்டிருக்கிறது. ஒரு மின்னலுடைய ஒளி பிரகாசம் ஏற்படுவது போல் என்னுடைய ஒளி ஆகாயம் முழுக்க பரவி இருக்கிறது, அகிலம் முழுக்க பரவி இருக்கிறது. அந்த முழு இருளையும் அது அழித்து, அடியோடு அழித்து ஒளி பரவி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அந்த கவிதையை படித்துவிட்டு, பொதுவாக இந்த ஹரமைன் புனித பூமி இரண்டுடைய பாதுகாப்பு, அதை நாடி வரக்கூடியவருடைய பாதுகாப்பு எப்பொழுதுமே ஒரு வரையறைக்குள்ளதாக இருக்கு. அந்த சிவப்பு கோட்டை தாண்டக்கூடாது, எல்லையை தாண்டக்கூடாது, எப்பொழுதுமே ஷரியத்துடைய வட்டத்துக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். அது எவ்வளவுதான் என்ன காரணங்கள் இருந்தாலும் அந்த எல்லையை தாண்டுகின்ற பொழுது அந்த கௌரவமும் சிறப்பும் பாதுகாப்பும் தவறி போய்விடும். ஈமானிய ஏகத்துவ கொள்கையின் சகோதரர்களை, பொதுவாக ஹஜ் என்பது ஒரு மிக முக்கியமான உன்னதமான ஒரு வணக்க வழிபாடு. எனவே ஹஜ் யார் செய்கிறாரோ அவர் பாவங்கள், அனுமதிக்கப்படாத விடயங்களை செய்யாமல் தவிர்ந்து, எந்த விதமான அனுமதிக்கப்படாத கணவன் மனைவி உறவுகளிலிருந்து தவிர்ந்து கொண்டு அந்த காலங்களிலே அப்படி புனிதமான ஹஜ்ஜை சரியாக நிறைவேற்றும் பொழுது அவர் ஹஜ்ஜை முடித்து திரும்பும் நாளிலே அன்று பிறந்த தாய் தன்னை பெற்றெடுத்த நாளில் தான் பாலகனாக இருந்தது போன்று திரும்புகிறார். அபூ ஹுரைரா அறிவிக்கிறார்கள். புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பேசுகிறார்கள். எனவே நாங்கள் எப்பொழுதுமே இந்த ருக்னுல் யமான் சொல்லக்கூடிய இடத்துல நாங்கள் என்னுடைய பாவங்கள் எல்லாம் உதிர்கின்றன. எப்பொழுதுமே இந்த பணிவு, அல்லாஹ் முன்னலங்களை தாழ்த்தி நாங்கள் அதிலே மூழ்கி பாவ மன்னிப்பில் மிக பணிவோடு நடந்து கொள்கின்ற பொழுது, ஆசை ஆர்வத்தோடு அல்லாஹ்விடத்தில் மன்றாடி கேட்கின்ற பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். எனவே ஹத்தீமுடைய அந்த தூணிலே எப்பொழுதுமே எங்களுக்கு ஒரு பிரகாசம் கிடைக்கிறது. ஹாஜிகள் அதை நாங்கள் அந்த ஹஜருல் அஸ்வதுடைய இது தூணுக்கு நேராக இருந்து கொண்டு அதை முத்தமிட்டு விட்டு அல்லது கையால் காட்டி சாடை செய்து முத்தமிட்டு விட்டு தாவ ஆரம்பிக்கின்ற அந்த கட்டத்திலே அதில் ஒரு பிரகாசம் நமக்கு கிடைக்கிறது என்ற கருத்தில் கவிதை படித்துவிட்டு, பொதுவாக உண்மையான தூய்மையான அல்லாஹ்வுக்கான ஏகத்துவம் உறுதியாகுவது மிகவும் காபத்துல்லா மக்கா புனித பூமி நாடி வரக்கூடியவர்களுக்கு மிக உன்னதமான கட்டாயமான ஒரு விடயம். காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் விசேஷமாக அந்த ஏகத்துவத்தை நிலாட்ட வேண்டும். என் இடங்களிலும் பொதுவாக நிலாட்ட வேண்டும். நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த இடத்தை நாங்கள் வசதியாக ஏற்படுத்தி கொடுத்தோம், இந்த காபத்துல்லாவோட இடத்தை. அதிலே எனக்கு எதையும் இணை வைக்கக்கூடாது என்று பிரதானமான ஒரு நிபந்தனையோடு என்று அல்லாஹ் சொல்கிறார். ஹஜ் 26 ஜாபிர் அளிக்கிறார்கள். இப்போ ரசூலுல்லாஹி அவர்கள் ஏகத்துவ வார்த்தையை கொண்டு தான் தல்பியா லப்பைக் சொல்லக்கூடிய முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் ரிவாயத். எனவே அது மிக உன்னதமான ஒரு வழிகாட்டல். காபத்துல்லாவுடைய நிலையிலே அந்த அடைய வேண்டிய இலக்கை அடைவதற்கு மிக பொருத்தமான சிறந்த ஒரு வழிகாட்டல். எனவே ஹஜ் என்பது ஒரு மார்க்க வணக்கம். அது ஒரு சட்டத்திட்டங்களை பேணி செய்யப்பட வேண்டிய ஒரு வணக்கம். அதிலே பல நாகரிக கலாச்சார
விளிம்பியங்கள் எல்லாம் இருக்கின்றன. அது வெளிரங்கத்தை மாத்திரம் நாங்கள் வெளிரங்கத்தில் மாத்திரம் ஹாஜியல் போன்று சுவாசாங்கு செய்வதற்கான இடமல்ல. வெறும் நடைபாதைகளிலே, பிரயாணங்களிலே, ஒன்று கூடுகளிலே மாத்திரமல்ல, வெறும் விவாதங்களுக்கும் அதே நேரம் நாங்கள் சில விடயங்களை பதிவு செய்து கொள்வதற்கும் வாதாட்டங்கள் விவாதங்கள் புரிந்து நாவளவில் நம்முடைய ஹஜ்ஜுடைய வணக்கத்தை புரிவதற்கான இடமல்ல. பெரும் நம்முடைய அரசியல் அடையாளங்களை வெளிப்படுத்த இடமல்ல. அது இப்போ பிரதேசவாதம் குலவாதம் கோத்திரவாதங்களை முன்வைக்கும் இடமல்ல. எப்பொழுதுமே குடும்பம் கோத்திரம் என்ற கௌரவத்தை பார்க்கும் இடமல்ல. பொதுவாக எல்லா விடயங்களை விட்டும் அது உயர்ந்து அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான வேறுபாடுகள் தான் இவைகள் எல்லாம். பொதுவாக இந்த உம்மத்துடைய அடிப்படையான முன்னோர்களுடைய வழிமுறை இந்த ஆயத்தை கடைபிடித்தவர்கள் குர்ஆன் அல்லாஹ்வுடைய குர்ஆன் காட்டுகிற இந்த வழிமுறையை ஒற்றுமை என்ற கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், எல்லோரும் பிரிந்து விட வேண்டாம். ஆல இம்ரான் 103வது வசனம். எனவே காபத்துல்லா ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிகளே, பொதுவாக இந்த ஹரமைன் ஷரீஃபின் புனித பூமியை மதிக்கின்ற மிக அல்லாஹ் நமக்கு வசியத் செய்திருக்கின்றவுடன் தான், அதே நேரம் மிகவும் நமக்கு தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய உன்னதமான அமல் தான் நம்முடைய அனுபவத்தை கூட்டுகின்ற ஹராமனை தவிர்த்து கொள்வது, பாவங்களை அதுக்கு அனுமதிக்கப்பட விடயங்களை தவிர்த்து கொள்வது நம்முடைய நன்மைகளை அதிகரிக்கக்கூடிய, நம்முடைய அனுபவத்தை கூட்டக்கூடிய, நம்முடைய ஏராளமான சரிவான நன்மைகளை பற்றி தரக்கூடிய மிக உன்னதமான ஒரு செயல். தவறுகளை தவிர்த்து கொள்வது, தடுக்கப்பட்டவைகளை தவிர்த்து நடப்பது. ஹஜ் என்பது குறிப்பிட்ட மாதங்கள் செய்யப்பட வேண்டிய அமல். யார் அதில் ஹஜ்ஜை தம்பி கடமையை கொண்டாரோ, ஹஜ்ஜுடைய நியத்தில் ஹஜ் ஆரம்பித்தாரோ, அவர் எந்த அல்லாஹ்வுக்கு மாறுபாடு செய்யக்கூடாது. இரவில் அந்த இஹ்ராமுடைய காலத்தில் என்னோட மனைவியோடு சேரக்கூடாது, ஏனைய பாவங்கள் செய்யக்கூடாது, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறுபாடு செய்யக்கூடாது, வீண் விவாதங்கள் செய்யக்கூடாது ஹஜ்ஜுடைய காலங்களிலே. சூரத் பக்கரா 103 வசனம். எனவே நீங்கள் எப்பொழுதுமே தூய்மையான வார்த்தை பேசக்கூடியவராக, உங்களுடைய உள்ளத்தை எப்பொழுதுமே பார்வை தாழ்த்தக்கூடியவராக, ஹராமான பார்வை விட்டும் உங்களுடைய ஆத்மாவை நன்மையான காரியங்களை வணக்க வழிபாடுகளை தெளிக்க வைக்கக்கூடியவராகவும், உங்களுடைய உள்ளத்தை மனோச்சைகள் தவறுகளை விட்டும் பாதுகாக்கக்கூடியவராகவும் நீங்கள் இருக்க வேண்டும். எப்பொழுதுமே நீங்கள் பிறருக்கு நோவினை செய்வதை விட்டும் மிகவும் பேணிப்ப நடக்க வேண்டும். நெரிசல்களில் மக்களுக்கு நோவினைப்படுத்தக்கூடாது, மக்களை ஒருவருக்கு தள்ளுவது போன்ற நோவினைகளில் நீங்கள் ஈடுபடக்கூடாது. எனவே யார் மூமியான ஆண் பெண்களுக்கு நோவினை செய்வார்களோ, எந்த விதமான காரணங்கள் அவர்கள் சம்பாதித்த செயலுக்கு வினையாக அன்றி நோவினை செய்வார்களோ, அவர்கள் மிக பெரும் அபாண்டமான ஒரு பாரிய குற்றத்தை சுமந்து கொண்டார்கள், பெரும் தெளிவான ஒரு பாவத்தை சுமந்து கொண்டார்கள். அஹ்ஸாப் 38 வசனம் என்று சொல்லிவிட்டு, இன்று நாங்கள் முக்கியமாக சில ஒழுங்குமுறைகளை காட்டப்படுகின்ற வழிமுறைகளை வழிகாட்டல்களை பின்பற்றுவது அவசியம். அனுமதி இல்லாமல் நம்ம ஹஜ்ஜுக்கு வரக்கூடாது. ஹஜ்ஜுடைய விசா இல்லாமல், ஹஜ்ஜுடைய அந்த சரியான நமக்கு அனுமதிக்கப்பட்ட நம்முடைய அனுமதி பத்திரங்கள் இல்லாமல், அதுக்குரிய சட்ட விதிமுறைகளை பேணாமல் நாங்கள் ஹஜ்ஜுக்கு வரக்கூடாது. அது கூட நாங்கள் நமக்கு அனுமதி கிடைப்பது தான் நமக்கு ஹஜ்ஜு முடியும் என்ற அந்த இஸ்திதாத்னு சொல்லக்கூடிய ஹஜ்ஜுக்கு சக்தி இருக்கிறது என்ற ஒரு வரையை உள்ளாகும். எனவே அது பெரிய ஷரியத்துடைய உன்னத இலக்குகளின் குறிக்கோள்களும் உண்டாக இருக்கிறது. எப்பொழுதும் மக்களுக்கு நலன்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எப்பொழுதும் தீங்குகள் விட்டு மக்களை பாதுகாத்து அனுமதியோடு சட்டப்பூர்வமாக ஹஜ் செய்வது. நமக்கு தெளிவாக அரசாங்கத்துடைய அந்த ஹஜ்ஜுடைய விசா இல்லாத பொழுது நாம் அதற்கு மாறுபாடாக புறம்பா ஹஜ்ஜுடைய அமலில் ஈடுபடாமல் நம்மை பாதுகாத்து கொள்வதும் நம் சமூகத்துக்கு செய்ய நலவாக இருக்கும். ஈமான்தாரே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், ஸல்லல்லாஹு முறைகளுக்கு நீங்கள் உங்களுடைய பொறுப்புதாரிகளை கட்டுப்படுங்கள் என்ற ஆயத்தை ஓதி காட்டினார்கள். 59 வசனம் சூரத்துல் நிசா. அதே நேரம் பொதுவாக எப்பொழுதுமே இஸ்லாமிய தலைமைத்துவத்துடைய சட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு ஷரியத்துடைய நலனை பேணக்கூடியதாக தான் வந்திருக்கிறது. மக்களுடைய சூழல் பாதுகாப்பை மையப்படுத்தி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஈமானிய பயணத்துக்கு ஒரு ஞாபகம் மட்டும் தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுதும் நம்முடைய அனுபவங்களை இன்னும் வளர்த்துக் கொள்வதற்கான ஒரு வழிகாட்டில் அமைக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுதுமே மக்கா மதீனாவுடைய அந்த வரலாற்று அடையாள சின்னங்களை நாங்கள் பார்ப்பதற்கு ஒரு பொருத்தமாகத்தான் அந்த சட்டத்திட்டங்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்கின்றன. பார்த்து படிப்பினை பெற வேண்டும், புத்துணர்ச்சி பெற வேண்டும், நம்மை அதிலிருந்து நாங்கள் பல பாடங்களை படித்துக் கொள்ள வேண்டும். அதில் பல தெளிவான அத்தாட்சிகள் இருக்கின்றன. அத்தாட்சிகள் அது எப்பொழுதுமே காலாகாலம் அழியாது. அதனுடைய ஏதாவது அடையாளங்கள் மங்கி போனாலும் அது புதிதாக அது புதுசாகிக் கொண்டே இருக்கும். எப்பொழுதுமே மங்காத அடையாள சின்னங்களாக இருக்கின்றன. முதலாக ஹுத்பாவை முடிக்கின்ற கட்டத்தில் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் ஹஜ்ஜாஜோட ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ளுமாறும், அவர்களுடைய பாதுகாப்பை வழங்குமாறும், அவருடைய ஹஜ்ஜின் மப்ரூராக ஆக்கிக் கொள்ளுமாறும், முயற்சியை நன்றி மனப்பான்மை அல்லாஹ்வுடைய கூலிக்கு தகுந்த ஒரு முயற்சி அமலாக தியாகமாக்குமாறும், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான ஹஜ்ஜாகவும், எப்பொழுதுமே பல நன்மைகளை கொள்ளையடித்தவர்களாக வீட்டுக்கு நிம்மதியாக திரும்புவதற்கும் அல்லாஹ்விடம் கேட்கிறோம்னு சொல்லி பரக்கத்தை துவாச்சி பரக்கத்துக்காக வேண்டி இஸ்திக்பார் செய்யுமாறு தூண்டி இஸ்திக்பார் செய்து முதலாவது ஹுத்பா எடுத்து இரண்டாவது ஹுத்பாவை
ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய பின்னால் ஹஜ்ஜாஜிகளே, பொது ஹுஜ்ஜாஜ் பைத்துல்லாஹில் ஹராம், அல்லாஹ்வுடைய பைத்துல்லா ஹஜ் செய்ய வந்த ஹாஜிகளே, அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள், எப்பொழுதும் நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், புனிதமான நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், நல்ல அமல்களை கொண்டு செழிப்பாக்குங்கள், எப்பொழுதும் அமல்களிலே மூழ்கிறீர்கள், திளைத்திருங்கள், வெற்றி பெறுவீர்கள், ஜெயம் பெறுவீர்கள், நலவுகளுக்கு எப்பொழுதுமே நீங்கள் நலவுகளையும் ரஹ்மத்துகளையும் சுவீகரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு, பொதுவாக நாங்கள் எப்பொழுதுமே அல்லாஹ் இந்த ஹரமேன் ஷரீஃப் புனித பூமியில் கொடுக்கிற நாமத்துகளை நாங்கள் கூறி அல்லாஹ்வை நன்றி செலுத்துவது, எப்பொழுதுமே ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலுமே நன்றி மனப்பான்மை இருக்க வேண்டும். எப்பொழுதும் முஸ்லீம்கள் தொழுகையிலே முன்னோக்கி தொழுகின்ற இடம், எப்பொழுதுமே இங்கே ஹிதுமத்துகளை பல பழிவிடைகளிலே ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்கள், உம்ராவுக்கு வரக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் கூட எதிர்பார்த்து செய்யப்படுகின்ற பணிகளை நாங்கள் பாராட்ட வேண்டும், அவர்களுக்கு துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய கிருபையினால் பொதுவாக அல்லாஹ் ரஹ்மானுடைய விருந்தாளிகளுக்கு பல காலாகாலம் பணிவிடைகள், வசதி வாய்ப்புகள், அதனுடைய ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டு சரியான வழிகாட்டல்கள் காட்டப்பட்டு பூர்த்தியான ஹிதுமத் சேவை வழங்கப்படுகிறது. எனவே இந்த ஹாஜிகளுக்கு ஹிதுமத் செய்யக்கூடிய சகலருக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்ய வேண்டும். இந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடிய பொதுவாக வரலாற்று ரீதியான மார்க்க ரீதியான எல்லா விடயங்களும் முக்கியத்துவம் கொடுத்தும் எல்லா அடிப்படை தேவை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய இந்த மிக கண்ணியமான முறையில் மிக கௌரவத்துடன் நாங்கள் அதை ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம், அவர்களுக்கு பிரார்த்திக்கிறோம், அவர்களை நாங்கள் இந்த ஊழியர்களுக்கு நாங்கள் கௌரவம் வழங்குகிறோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அவர்களுக்கு பரிபூர்ணமான நிறைவான கூலி வழங்க வேண்டும். இந்த பணிவிடை, இந்த சேவைகளில் ஈடுபடக்கூடிய ஊழியர்களுக்கு பொறுப்பான தலைவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வன் பரக்கத் செய்வன் துஆ செய்துவிட்டு, இறுதியாக எங்களுடைய இறுதிக்கட்டத்தில் மிக முக்கியமான விடயத்தை நாங்கள் கூட பகிர்ந்து கொள்ள ஷேக் அவர் சொல்லிவிட்டு, ஹத்தீப் சுதைஸ் ஹபிதுல்லாஹ் அவர்கள் பலஸ்தீன் மக்களை ஞாபகப்படுத்துகிறார்கள். இன்று மிக கவலைக்குரிய, கை சேதத்துக்குரிய ஒரு நம்முடைய கவலை மேலும் மேலும் தூண்டக்கூடிய ஒன்று தான். எப்பொழுதுமே இஸ்லாமிய சமூகம் பல நெருக்கடிகளுக்கு ஆளாகியிருக்கின்றன, பல காயங்கள், பல நெருக்கடிகள், பல இழப்புகள், பல உயிர் சேதங்கள், பொருள் சேதங்கள். இந்த கண்ணியமான இந்த பலஸ்தீனிலே மஸ்ஜிதுல் அக்ஸா, புனிதமான இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா அந்த பூமியிலே எங்களுடைய உண்மையான அன்பு கலந்த சகோதர வாஞ்சியை நமக்கு நாம் வெளிப்படுத்துவது கட்டாயம். எல்லோருமே நம்முடைய சகோதரத்துவத்தை, சகோதர வாஞ்சியை, அன்பு கலந்த ஆழ்மனதால் வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய உண்மையிலே நறுமணம் கமல்கின்ற நம்முடைய கொள்கையோடு சம்பந்தப்பட்டது தான் இந்த பலஸ்தீன் மக்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவது, உதவி செய்வது, ஒத்தாசை புரிவது. இயன்றளவு நாம் நேரடியாக நம்மால் உதவி செய்ய முடியாதவர்கள் துஆவின் மூலமாக அவர்களுக்கு பங்கெடுக்க வேண்டும். இந்த புனிதமான நாட்களிலே, ஹஜ்ஜுடைய காலங்களிலே இந்த பலஸ்தீன் மக்களை மறந்து விடாமல் அவர்களுக்காக வேண்டி நாங்கள் துஆ செய்ய வேண்டும், அவர்களை எல்லாம் உறுதிப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு எல்லாம் வெற்றியை கொடுக்க வேண்டும், அவருடைய எதிரிகளுக்கு எதிராக அவர்களை எல்லாம் வெற்றி கொள்ள வைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு, இப்படியான இந்த பலஸ்தீனுடைய பிரச்சனை சம்பந்தமாக எப்பொழுதுமே உறுதியான நிலைப்பாட்டை சவுதி அரசாங்கம் பேணி வருகிறது. இந்த இஸ்லாமிய புனிதங்களை பாதுகாக்க வேண்டும். அது சில வேளை சில உள்நோக்கம் உள்ளவர்களுக்கு, சில தவறான எண்ணம் உள்ளவர்களுக்கு அது ஒரு இழிவாக விளங்கினாலும் சவுதி அரசாங்கம் எப்பொழுதுமே அதுக்கு எதிரான நிலைப்பாடு, முஸ்லீம்களுக்கு சார்பான நிலைப்பாடு தான் பேணி வருகிறது என்பதை ஹதீப் சொல்லி ஸலவாத் சொல்லுமார் துணி ஆயத்து ஸலவாத் சொல்லி துஆ பிரார்த்தனையோடு ஹஜ்ஜுடைய யதார்த்தம், ஹஜ்ஜி இஸ்லாமிய மார்க்க கடமை என்ற அடிப்படையிலும் உள்ளத்தால் நாங்கள் அடைய வேண்டிய நம்முடைய உள்ளங்கள், அதில் திளைக்க வேண்டிய உள்ளங்களோடு சம்பந்தப்பட வேண்டிய ஒரு உள்ளம் சார்ந்த அகமாற்றத்தோடு இந்த ஹஜ் நடைபெற வேண்டும் என்ற இரண்டையும் இணைத்து, ஆன்மீக லௌகிக இரண்டையும் இணைத்து இந்த ஹஜ்ஜுடைய தலைப்பிலிருந்து விடைபெறுகிறார்கள். விளம்பர இடைவெளி மதீனா முனவருடைய ஹுத்பாவை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம்.